ஆகஸ்ட் மாத ஆசீர்வாத ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்தை காணும் கிருபையை எனக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் உமது கரம் என்னை தாங்கியது. நான் விழுந்த போதும் நீர் என்னை தூக்கினீர். நான் பலவீனப்பட்ட போதும் உமது பலன் என்னை நிலைநிறுத்தியது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தை முழுமையாக உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதத்தில் நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நீரே வழிநடத்தும். என் சிந்தனைகளிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உமது சித்தம் நிறைவேறுவதாக. என் இருதயத்தில் இருக்கும் எல்லா பயங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் உமது பாதத்தில் வைக்கிறேன். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை என் உள்ளத்தில் நிரப்பும். என் மனம் சோர்ந்து போகாமல் உம்மை நோக்கி உறுதியாக நிற்கும் விசுவாசத்தை எனக்கு தந்தருளும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே, ஈசாக்கை பாதுகாத்த தேவனே, யாக்கோபை மாற்றிய தேவனே, யோசேப்பை உயர்த்திய தேவனே, தாவீதுக்கு வெற்றி கொடுத்த தேவனே, தானியேலை சிங்கங்களின் கெபையில் காத்த தேவனே, எஸ்தரை தமது ஜனங்களுக்காக பயன்படுத்திய தேவனே, அதே வல்லமையுள்ள தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, பூட்டப்பட்ட கதவுகளை திறந்தருளும். தாமதித்த ஆசீர்வாதங்களை விரைவுபடுத்தும். என் வேலை, தொழில், படிப்பு, ஊழியம், குடும்பம், ஆரோக்கியம், பொருளாதாரம் ஆகிய அனைத்திலும் உமது கிருபை பெருகட்டும். என் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து நான் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வாய்க்கச் செய்யும். என் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டும். நோயுற்றவர்களுக்கு சுகத்தையும், மனம் உடைந்தவர்களுக்கு ஆறுதலையும், வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வாய்ப்பையும், காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற காலத்தில் பதிலையும் அருளும். இந்த மாதம் முழுவதும் நான் உம்முடைய சாட்சியாக வாழ உதவும். என் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படி என்னை நடத்தும். கர்த்தாவே, இந்த ஆகஸ்ட் மாதம் இழந்ததை மீட்டுக் கொடுக்கும் மாதமாகவும், காத்திருந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் மாதமாகவும், புதிய கதவுகள் திறக்கும் மாதமாகவும், உமது சமாதானமும் ஆசீர்வாதமும் நிரந்திய மாதமாகவும் என் வாழ்க்கையில் அமையச் செய்யும். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைய தேவ வசனம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இருண்ட தனையாய் பலன் வரும். ஏசாயா 61:7.